ஸோ ஒன் பீஸ் சாப்டர் 1140 வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ போன சாப்டர்லேயே வந்து லோக்கியை ரிலீஸ் பண்ணுறதுக்குரிய அந்த கீயை தேடிட்டான் லூஃபியும் அவனோட டீமும் அந்த கேஸ்டல் நோக்கி போயிருப்பாங்க. அங்கே தான் வந்து ஸ்காப்பர் கேப்பானை மீட் பண்ணியிருப்பாங்க அண்ட் எல்லாரும் சேர்ந்து கடைசி கீயையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஸ்காப்பர் வந்து என்கிட்ட சண்டை போட்டு இந்த கீயை எடுத்து பொண்ணு லூஃபி கிட்ட சொல்லியிருப்பாரு. அதில் இருந்தால் இந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இந்த மாதிரி லூஃபி கேட்குறான், யோ உனக்கு என்ன மண்டையில் பிரச்சனையா, நான் அதுக்கு அவங்ககிட்ட சண்டை போட்டு இந்த கீ எடுக்கணும்னு. அப்போது சோரோக்கு வந்து கோலன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அதாவது எங்கள் அப்பா ஒரு காலத்தில் பைரட்டாக இருந்தார், அவர் வந்து யாரையும் பார்த்து பயப்பட்டது இல்லை, முக்கியமாக எல்பா ஃபாரிஸ் வந்தால் கூட அவர் அதையும் பார்த்து பயப்பட மாட்டார்னு சொன்னது. அப்போ லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அந்த கீயை வந்து எடுத்துகிட்டு போகிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து லோக்கியை ரிலீஸ் பண்ணிடலாம் அண்ட் பழைய மாதிரி விருந்துலேயும் போய் கலந்துக்கலாம், ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்காப்பர் கிட்ட இந்த கீயை பறிக்க வரும்போது ஸ்காப்பர் தன்னோட ஹாக்கியை வந்து அந்த கீக்குள்ள செலுத்தி அது மூலியமா லூஃபி அட்டாக் பண்றான். அண்ட் இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வந்து ஜோரோ தன்னோட ஹாக்கியை வந்து ஸ்வாட்ல செலுத்தி சண்டை போடுற மாதிரி பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்காப்பர் வந்து தன்னோட ஹாக்கி அந்த கீ மூலியமா செலுத்தி அது மூலியம் சண்டை போடுறாரு. அண்ட் ஜஸ்ட் மிஸ்ல லூஃபி அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். யோ அந்த ட்ரெஷர் வந்து என்னோடது, ஷாங்ஸுக்காக நான் அதை வந்து தேடிக்கிட்டு இருக்கேன், மரியாதையை கொடுத்துருன்னு லூஃபி சொல்றான். இது ஓன் ட்ரெஷரா, என்ன ஷாங்ஸ் வந்து உங்ககிட்ட கொடுத்தானா, சரியான முட்டா பசங்க ஆண்டா ரெண்டு பேரும் ஒன்று சொல்றான். யோ என்னை பத்தி என்ன வேணாலும் பேசு, ஆனா ஷாங்ஸை பத்தி கேவலமா பேசாதங்கிறான் லூஃபி. இப்படி அவன் பேசும்போது கீயை லூஃபியோட வாயிலே விட்டு ஆட்டிடுறாரு. அண்ட் தன்னோட ஆக்ஸ் மூலியமா லூஃபி அட்டாக் பண்ண வரும்போது ஜோரோ அதை வந்து டாச் பண்ணிடுறான். அண்ட் இந்த சண்டையில வந்து அந்த கேஸ்ட்லேயே கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகி கீழே விழ ஆரம்பிக்குது. அண்ட் அப்போ லூஃபியும் வந்து தன்னோட கியர் 5 ஃபார்ம் எடுத்து சண்டைக்கு வந்துடுறான். அண்ட் லூஃபி ஜோரோவில் வந்து ஒரே ஃப்ரேமில், இந்த ஃப்ரேமே வந்து தரமாக இருக்கும், ஏன்னா லூஃபி வந்து கொம்பு ஆக்ஸ்லாம் வச்சுட்டு இருப்பான். அண்ட் இந்த ஃப்ரேம் வந்து இதுக்கு முன்னாடி ராஜரும் ரெயிலையும் வந்து இருக்கிற அந்த ஃப்ரேமை வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தான் ஓடா இந்த ஃப்ரேமை வச்சிருப்பாரு. அதாவது அவர் வந்து ஃபோர்மர் பைரட் கிங், லூஃபி வந்து அடுத்த பைரட் கிங், அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி. அப்போதான் வந்து ஸ்காப்பர் முதல்ல லூஃபியோட அந்த கியர் 5 ஃபார்மை பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் கிவ் அப் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாரு. ஜோ என்ன பைத்தியமாயா நீ, எதுக்கா அந்த கீ எடுத்து வச்சுக்கிட்ட, இப்போ எதுக்கா கிவ் அப் பண்ணுற, எதுவுமே புரியலையா. அதெல்லாம் அப்படித்தான், எனிவே உன் பின்னாடி தான் அந்த கீ இருக்கு, நீ இப்போ அந்த கீயை எடுத்துகிட்டு கிளம்பலாங்கிற ஸ்காப்பர். ஸோ அப்போ ரோடோ வந்து காய்ஸ் இவர் வந்துன்னு சொல்லி இழுக்கிறான். ஸ்காப்பர் சொல்கிறாரு, இல்லை இப்போ சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோ அவசரம் இல்லை, எனிவே ஸ்டாகாச் நீங்கள் எல்பாவை ஃபிட்டு போகிறீங்கன்னா போக முன்னாடி என்னையை வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறாரு. அதாவது ரோடோ வந்து இவர் பைரட் கிங்கோட லெஃப்ட் ஹேண்டு சொல்ல வந்திருப்பான், அதை தான் வந்து ஸ்காப்பர் தடுத்திருப்பாரு. யோ இவ்வளோ பண்ணிட்டு நாங்கள் இதுக்கு அவனை கடைசி நேரத்தை பார்க்க வரணும்னு சொல்லி ஸ்டாகாச் கத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதே சமயம் வந்து ஸ்காப்பருக்கு ஷாங்ஸ் கூட பேசின அந்த கன்வர்சேஷன் ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி நான் அவனை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்பிடுவேன்னு நினைக்கிற ஷாங்ஸ் என்று ஸ்காப்பர் கேட்கிறாரு. அப்போ ஷாங்ஸ் வந்து சிரிச்சுக்கினே, என்னவோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணுங்கன்னு சொல்றான். அதாவது இவங்க வந்து இதுக்கு முன்னாடி லூஃபியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தது தான் இப்போ ஸ்காப்பர் வந்து நினைச்சு பாக்குறாரு. அண்ட் அதே சமயம் வந்து எல்பா ஸ்கூல்ல இருக்கிற பசங்க வந்து வானத்துல ஒரு பெரிய பறவை பறந்து போறதா பாக்குறாங்க. அதாவது அது வந்து ஷாங்ஸும் உங்கும் வந்து அவளோட ஆரோ பவர் மூலியமா ஒரு பேர்ட் மாதிரி உருவாக்கி அதுல இருந்து பறந்துருப்பாங்க. அதைத்தான் இவங்க வந்து இங்க பாத்திருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு இடத்துல சேஃப் லேண்டிங் ஆகி மேஜிக் சர்க்கிள் மூலியமா இன்னும் காட்ஸ் நைட்ஸை அங்கே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ அங்கே வந்து செயின்ட் சம்மர்ஸ் அண்ட் சைட் கிளிங்கம் வந்து அங்கே வராங்க. யோ இப்போதானே என் வேலை இருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் ரெடியாகிறதுக்குள்ளே வேலைக்கு எழுதிட்டு வந்தீங்க, இப்போ பாருங்க நான் வந்து ஜட்டியோட உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு செயின்ட் சம்மர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் பாதி தூக்கத்துலேயே எழுதிட்டு வந்தீங்கன்னு செயின்ட் கிளிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தாங்க வந்தது வந்து எல்பாஃப்னு ரியலைஸ் பண்ணுறாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து வேலை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இவங்க எல்பாஃபுக்கு வந்து உடனே ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒருத்தனை தானே சமன் பண்ணி கேட்டிருந்தேன், 2 பேர் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு ஷாம்ரா கேட்குறான். ஏன்னா நீங்கள் வந்து ஹோல்டாண்டுக்கு போயாகணும் கேப்டன், இது மேலிடத்துல இருந்து வந்த உத்தரவு, அதனால தான் நாங்கள் வந்து 2 பேர் வந்திருக்கோம்னு கிளிங்கம் சொல்கிறான். நான் எதுக்காக போகணும்னு ஷாம்ராவ் கேட்குறான். அதாவது கேப்டன் இப்போ ஹோல்டாண்டில் வந்து நிலைமை சரியில்லை, எப்போ ரெவரி மீட்டிங் வந்துச்சோ அப்போ இருந்து எல்லாமே டவுன்ஃபாலில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ அங்கே இருக்கிறது தான் சரின்னு மேலிடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் போங்க கேப்டன்னு செயின்ட் சம்மர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் நாம் இங்கே எதுக்காக வந்திருக்கோம், என்ன கிங் ஹெரால்டோட கல்லறையை பார்க்கறதுக்கு வந்திருக்கோமா? புரிஞ்சு போச்சு, இங்கே இந்த விளையாடிக்கிட்டு இருக்கிற பசங்களை கடத்திட்டு கொண்டு போய் ஹோலி லேண்டில் ஒப்படைக்கணும், அதானே கேப்டன்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் இவங்க சைஸ்லேயும் பார்க்க பெருசாக இருக்கிறாங்க, அதோட மார்க் இல்லாதவங்களால அபேஸுக்குள்ளே போய் வர முடியாது. ஸோ இவங்களை நம்ம ஷிப் மூலியமா இங்கேருந்து ஹோல்டாண்டு கொண்டு போகணும், அப்படிதான் நான் நினைக்கிறேன்னு கிளிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த அபேஸ் வந்து இந்த மேஜிக் சர்க்கிளோட சம்பந்தப்பட்ட ஒன்றா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட மார்க் இருக்கிறவங்களால
ஏரியாவில் மட்டும் இந்த அபேஸ் மூலியமா டிராவல் பண்ண முடியலாம். அப்படிதான் இந்த கோட்ஸ் நைட்ஸ் இதில் டிராவல் பண்ணுறானுக்கு போல. இது என்னன்னு எனக்கு அவ்வளோ தெரியல, இதுல அவ்வளோ சொல்லலை. ஃபியூச்சர் சாப்டர்ல சொன்னா நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். அப்போ ஷாம்ராக் சொல்றான் இந்த மாதிரி நாம நம்மளோட பவரை வச்சு ஒரு கேம் ஆட போறோம்னு. ஸோ அது என்ன கேம், இது எங்க போய் முடிய போகுதுங்கிறதெல்லாம் வர சாப்டர்ஸ்ல தான் பார்க்கணும். அண்ட் இதோட இந்த சாப்டர் வந்து எண்ட் ஆகுது. அண்ட் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், ஸ்காப்பர் வந்து லூஃபியோட கியர் 5 ஃபார்மா பார்த்துட்டு சண்டை வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிருப்பாரு. ஸோ அதுக்கான காரணம் ஒன்று என்கிட்ட ஒரு சிலது இருக்கு. அண்ட் அதுக்கான காரணம் வந்து ரோஜர் போட்ட அந்த பிளானை கூட இருக்கலாம். இது என்ன பிளான்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. ஏன்னா இப்போ நடக்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த தியரி வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிக்கிட்டே வருது. ஸோ அந்த தியரி படி ரோஜருக்கு வந்து ஹிட்டோயிட்டோ நோமி சாப்பிட்றது மூலியமா சன்கவுனிக்காவா மாற முடியும்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ தன்னோட பையன் ஏசுக்கு தான் அந்த ஹிட்டோயிட்டோ நோமி கொடுக்க பார்த்திருக்காரு. பட் தவறுதலை வந்து லூஃபியா சாப்பிட்ருப்பான். அண்ட் தன்னோட க்ரூமேட்ஸை வந்து உலகத்தோட பல மூலைகளுக்கு வந்து அனுப்பியிருப்பாரு. எதுக்காகனா ஏசை வந்து ட்ரைனிங் பண்றதுக்காக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து குரோக்கஸ் ரெய்லியும் வந்து அந்த கடைசி லாஃப்டேலுக்கான அந்த டிராவல்ல ஒரு தீவுலையும் இருந்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்காப்பரும் வந்து இந்த எல்பாஃப் ஐலாண்டில் இருக்கிறாரு. ஸோ ஷாங்க்ஸ் வந்து தன்னோட பிளான் சேஞ்ச் ஆனதை வந்து மற்ற க்ரூமேட்ஸுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் ரோஜரோட அந்த ஹேட்டை வந்து லூஃபி கொடுத்துருப்பான்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து மற்ற க்ரூமேட்ஸான குரோக்கஸும் ரெய்லியும் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு நம்மளோட டார்கெட் வந்து லூஃபி தானே. பட் ஸ்காப்பர் வந்து இதை ரெகக்னைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்றா கூட இருக்கலாம். ஸோ ஷாங்க்ஸ் வந்து நம்ம வந்து நேர்லேயே போய் ஸ்காப்பர் கிட்ட விஷயம் என்னன்னு சொல்லிடலான்னு தான் இவன் எல்பாஃப்க்கு வந்திருக்கலாம். ஏன்னா ஷாங்க்ஸ் எல்பாஃப்க்கு வந்த ரீசன் வந்து சொல்லப்படல. அண்ட் இவங்க வந்து லூஃபியை பற்றியும் பேசியிருக்காங்கன்றத இந்த சாப்டர்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒருவேளை இதை பற்றி கூட இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இல்லைனா வந்து ஷாங்க்ஸ் ஆல்ரெடி ஒன் பீஸை கலெக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லி போயிருப்பான். ஸோ போகிற உள்ள தான் எல்பாஃப் இருக்கு, அங்கே தான் நம்மளோட பழைய க்ரூமேட் இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லி கூட இங்கே வந்திருக்கலாம். அங்கே வந்து லூஃபியோட இந்த கன்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகி இருக்கலாம். என்னன்னு தெரியல. ஷாங்க்ஸ் வந்திருக்கான ரீசன் வந்து ஓடா சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஸ்காப்பர் கிவ் அப் பண்ணதுக்கான ஒரு ரீசன்ல வந்து லூஃபியும் ஜோரோவும் பார்க்கறது மூலயமா அவருக்கு வந்து அவரோட பழைய க்ரூவான ரோஜரையும் ரெய்லியும் வந்து நினைவுபடுத்தி இருக்கலாம். ஸோ அந்த சென்டிமெண்ட்ல கூட அவர் வந்து விட்டுட்டு போயிருக்கலாம். ஸோ ஸ்காப்பரே வாயை திறந்து சொல்லட்டும், அது வரைக்கும் நம்ம இப்படி அசியூம் பண்ண முடியும். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த சாப்டர் வந்து March 2 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லப்படுது. ஸோ அது வந்து நான் அதே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். And bye.